நாமக்கல் கொல்லிமலைக்கு செல்ல வேண்டுமென்றால் நாமக்கல் சென்று அதன் மேல் மலை மேல் ஏற வேண்டும். சுமார் ஒரு 40க்கு மேற்பட்ட அந்த ஹேர்பின் பெண்டு இருக்கும். நானும் என்னுடைய மற்ற நண்பர்களுடன் சேர்ந்து வந்தோம் கொல்லிமலைக்கு. பூபதி வந்திருந்தார். அடுத்தபடியாக அகிலேஸ்வரன், அவர்தான் லீடர். அப்படி தான் நாங்கள் சென்று வந்தோம். நாமக்கல் ஆஞ்சநேயர் மிக பெரிய உருவத்தில் கல்லால் செய்யப்பட்டது தான். அதுதான் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். அந்த நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிர்த்தே ஒரு சிவன் கோயிலும் மிகப்பெரிய கோயில். அப்பொழுது எனக்கு வீடியோ எடுக்கவில்லை, ஏதோ ஞாபகத்தில் இருக்கிறது, எடுத்திருக்கிறேன். மிகப்பெரிய கோயில். அது மலைக்கு கீழே இருக்கும். குடைஞ்சி தான் அதை செய்திருப்பார்கள். நன்றாக இருக்கும். அது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த ஆஞ்சநேயர் அல்லது ஹனுமான் இராமாயணத்தில் வரக்கூடிய ஒரு மனித குரங்கு தான். அதனால்தான் இராமாயணத்தில் வந்ததனால்தான் இந்த ஹனுமானுக்கு ஒரு பெருமை, மரியாதை. சஞ்சீவி மலை என்று ஒன்று இருக்கிறது. அது புராணத்தில் வரக்கூடியது தான். அங்கே மூலிகை இருக்கும், சஞ்சீவி. அது ஒரு மூலிகை. அந்த மலையை கொண்டு வந்து, அதிலிருந்து அந்த கொண்டு வந்து லக்ஷ்மணன் அவன் அந்த வாசத்தை கொடுத்தால் அவன் உயிர் பெற்று விடுவான் என்பது ஒரு கதை. அதில் தான் இராமாயணத்திலும் வருகிறது. ஆஞ்சநேயர் என்ன செய்வார்? சஞ்சீவி மலைக்கு பறந்து செல்வார். அவர் இருந்த இடத்தில், வனத்தில் இருந்து சஞ்சீவி மலைக்கு சென்று அதையே பேர்த்தே கொண்டு வந்து கொடுப்பார். அதுதான் அந்த சஞ்சீவி மலை. எனக்கு என்னுடன் வேலை பார்த்த நண்பர் பேர் சஞ்சீவி ராவ். ராவ் இல்லை, வெறும் சஞ்சீவி. சஞ்சீவி ராவ் என்றவரும் எனக்கு தெரியும். இது எதற்கு சொல்கிறேன் என்றால், அந்த சஞ்சீவி என்ற மலையை வைத்துத்தான் இப்படி பலருக்கு பெயரையும் சூட்டியுள்ளார்கள். சஞ்சீவி மலை. மலை என்றாலே மூலிகை இருக்கும் அல்லவா? சென்னையிலே கூட ஒரு இடம் இருக்கிறது, மூலிகை தோட்டம். நான் அங்கே சென்று வந்தேன். பலவிதமான மரங்கள் இருக்கும். அந்த மரத்திலே எந்த மரத்தின் வேரோ இலையோ சஞ்சீவி போன்ற மூலிகை என்று எனக்கு தெரியாது. பல வருடங்களுக்கு முன்பு பெயர் வைத்திருந்தார்கள், ஒரு போர்டு இருந்தது. தற்பொழுது அது இல்லை. இது எதை குறிப்பிடுகிறேன் என்றால், சென்னையிலும் ஒரு வனம் இருக்கிறது. அந்த ஓட்டேரி அருகாமையில் தான் அது இருக்கிறது. சரவணா தியேட்டருக்கு எதிரே கொஞ்சம் சென்றால் அது ஒரு பெரிய தோட்டம் போல இருக்கும். நிறைய மரங்கள் இருக்கும். அதை நான் பார்த்து வந்தேன். ஒரு நண்பர் சொன்னார். அவர் சொன்னதை வைத்துத்தான் அங்கே சென்றேன். அங்கே நிகழ்ச்சியும் நடத்துகிறார்கள். என்ன நிகழ்ச்சி என்றால், வாங்க பேசலாம் நிகழ்ச்சி. திருவிக நகர் பேச்சு பயிலரங்கம். எனவே இதை எதை குறிப்பிடுகிறேன் என்றால், சஞ்சீவி மலை, ஆஞ்சநேயர், மூலிகை தோட்டம், இந்த இராமாயணம் எல்லாம் அது இணைந்துள்ளது. இதை நீங்கள் கேட்டால் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். அவ்வளவு விஷயமும் அதில் கலந்துள்ளது. பாருங்களேன், மூலிகை தோட்டம் சென்று பாருங்களேன். சஞ்சீவி மலை எது என்று பாருங்களேன். நாமக்கல் சென்று வாருங்கள். அதற்கு எதிரே இருக்கக்கூடிய அந்த சிவன் கோயிலையும் பார்த்து வாருங்கள். தவறாமல் பார்த்து வாருங்கள். உங்களுக்கு கொல்லிமலை போகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் சென்று வாருங்கள். அருமையாக இடம், மிக அருமையான இடம். எனவே நண்பர்களே, இதை உங்களுக்கு நான் சிபாரிசு செய்கிறேன்.